என் அன்பான பிள்ளையே, நீ நீண்ட நாட்களாக ஒரு பதிலுக்காக காத்திருக்கிறாய். பலமுறை, ஆண்டவரே, இன்னும் எவ்வளவு நாள் என்று என்னிடம் கேட்டிருக்கிறாய். இன்று நான் உன்னிடம் சொல்ல விரும்புவது இதுதான். உன் காத்திருப்பு ஒருபோதும் வீணாகாது. என் வார்த்தை சொல்கிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதிய பலன் அடைவார்கள். என் பிள்ளையே, நான் தாமதிப்பதாக உனக்குத் தோன்றலாம். ஆனால் நான் ஒருபோதும் தாமதிப்பதில்லை. உனக்கான சரியான நேரத்தில் சரியான கதவை நான் திறப்பேன். இன்று உனக்கு புரியாத நிகழ்வுகள் கூட நாளை என் நன்மையான திட்டத்தின் ஒரு பகுதியாக இருந்தது என்பதை நீ உணர்வாய். சோர்ந்து போகாதே. ஜெபத்தை நிறுத்தாதே. உன் விசுவாசத்தை விடாதே. நான் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு அடியையும் வழிநடத்துகிறேன். உனக்காக ஆயத்தப்படுத்திய ஆசீர்வாதத்தை யாராலும் தடுக்க முடியாது. அமைதியாக இரு, என் அன்பான பிள்ளையே. இன்னும் கொஞ்சம் காலம் மட்டும். மிக விரைவில் நீ காத்திருந்த பதில் உன் வாழ்க்கைக்குள் வரும். அப்போது என் ஆண்டவர் என் காத்திருப்பை வீணாக்கவில்லை என்று மகிழ்ச்சியோடு சாட்சி சொல்லுவாய். நான் உன்னோடு இருக்கிறேன். உன் காத்திருப்பு ஒருபோதும் வீணாகாது. உன் கண்ணீர் எவ்வளவு ஆழமானது என்பதை யாரும் அறியாமல் இருக்கலாம். ஆனால் நான் அறிவேன். நீ சிரித்த முகத்திற்குப் பின்னால் மறைத்து வைத்திருக்கும் வலியையும் நான் பார்க்கிறேன். நீ பேசாமல் இருந்த ஒவ்வொரு நாளும் உன் இதயம் என்னிடம் ஜெபித்துக் கொண்டே இருந்தது. என் வார்த்தை சொல்கிறது, அழுகை ஒரு இரவு தங்கும், காலையிலோ களிப்பு உண்டாகும். என் பிள்ளையே, இந்த இரவு நிரந்தரமானது அல்ல. நீ அனுபவிக்கும் சோதனை உன் வாழ்க்கையின் முடிவு அல்ல. நான் உன்னை விட்டுவிடவில்லை. உன் வாழ்க்கையின் மறுபக்கத்தில் நீ இன்னும் காணாத ஒரு புதிய நம்பிக்கையை நான் ஆயத்தப்படுத்தியிருக்கிறேன். உன்னை புண்படுத்திய வார்த்தைகளை என் கைகளில் ஒப்படை. உன்னை ஏமாற்றிய மனிதர்களை நினைத்து உன் இதயத்தை சோர்வடைய விடாதே. நான் நீதியுள்ள தேவன். சரியான நேரத்தில் உன் கண்ணீரை சாட்சியாக மாற்றுவேன். இன்று உன்னை பார்த்து இறங்குபவர்கள் நாளை நான் செய்த நன்மையைக் கண்டு ஆச்சரியப்படுவார்கள். என் அன்பான பிள்ளையே, உன் ஜெபங்கள் என் சந்நிதியில் பாதுகாப்பாக இருக்கின்றன. நான் அமைதியாக இருந்தது உன்னை மறந்ததற்காக அல்ல, உனக்காக சிறந்ததை ஆயத்தப்படுத்துவதற்காக. என் நேரம் வந்துவிட்டால் ஒரு நொடியில் உன் வாழ்க்கையின் திசையை மாற்ற முடியும். இன்று உன் கண்களை கண்ணீரின் மீது அல்ல, என் வாக்குறுதியின் மீது வை. உன் எதிர்காலம் பயத்தால் எழுதப்படவில்லை, என் அன்பால் எழுதப்பட்டுள்ளது. நான் உன் பாதையை நேராக்குகிறேன். உன் இதயத்தை பலப்படுத்துகிறேன். அமைதியாக இரு, என் அன்பான பிள்ளையே. இன்னும் கொஞ்சம் காலம் மட்டும். மிக விரைவில் நீ அழுத இடத்திலேயே சிரிப்பாய். நீ மண்டியிட்ட இடத்திலேயே என் மகிமையைக் காண்பாய். உன் அழுத நாட்கள் முடிவை நோக்கி செல்கின்றன. என் கிருபை உன்னை புதிய மகிழ்ச்சிக்குள் நடத்துகிறது. இன்று உன் இதயத்தை மீண்டும் எழுப்ப நான் பேசுகிறேன். நீ அழுத ஒவ்வொரு நாளையும் நான் எண்ணியிருக்கிறேன். உன் கண்ணீரின் காரணம் எனக்குத் தெரியும். மனிதர்கள் புரிந்து கொள்ளாத உன் வேதனையையும் சொல்ல முடியாத உன் போராட்டத்தையும் நான் அறிவேன். என் வார்த்தை சொல்கிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதிய பலன் அடைவார்கள். அவர்கள் கழுகுகளைப் போல் சிறகடித்து எழும்புவார்கள். என் பிள்ளையே, இன்று நீ பலவீனமாக உணர்ந்தாலும் நான் உன் பலமாக இருக்கிறேன். நீ விழுந்துவிட்டாய் என்று நினைத்த இடத்தில் நான் உன்னை எழுப்புகிறேன். எல்லா கதவுகளும் மூடப்பட்டுவிட்டன என்று நினைத்தாலும் நான் திறக்கப் போகும் கதவை யாராலும் மூட முடியாது. உன் இதயத்தில் இருந்த பயத்தை என்னிடம் ஒப்படை. என் வாழ்க்கை மாறுமா என்ற கேள்வியை விடு. நான் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு அத்தியாயத்தையும் என் கைகளில் வைத்திருக்கிறேன். இன்று உனக்கு புரியாத பல சம்பவங்கள் நாளை என் நன்மையான திட்டத்தின் பகுதியாக இருந்ததை நீ காண்பாய். என் அன்பான பிள்ளையே, உன் கண்ணீரை நான் வீணாக விடமாட்டேன். உன் ஜெபங்களை நான் மறக்க மாட்டேன். சரியான நேரத்தில் நீ எதிர்பார்க்காத வழியில் நான் செயல்படுவேன். உன் சோர்வு பலமாக மாறும். உன் தனிமை என் சமாதானத்தால் நிரம்பும். உன் இருள் என் வெளிச்சத்தால் அகலும். இனி ஒவ்வொரு நாளையும் நம்பிக்கையோடு தொடங்கு. என் வாக்குறுதிகளைப் பிடித்துக்கொள். உன் இதயம் தளர வேண்டாம். நான் உன் முன்பாக நடக்கிறேன். உன் பாதையை நேராக்குகிறேன்.
உன் வாழ்க்கைக்காக நான் தயார் செய்த ஆசீர்வாதம் உன்னை நோக்கி வருகிறது. அமைதியாக இரு, என் அன்பான பிள்ளையே. உன் அழுத நாட்கள் முடிவை நெருங்குகின்றன. மிக விரைவில் நீ சிந்திய கண்ணீருக்குப் பதிலாக நன்றியின் கண்ணீரைச் சிந்துவாய். என் ஆண்டவர் என்னை ஒருபோதும் கைவிடவில்லை என்று உலகத்துக்கு சாட்சி சொல்லும் நாளை நான் உனக்குக் கொடுத்தேன். இந்தச் செய்தியை நீ கேட்டது வீணாகவில்லை. இன்று நான் உன் இதயத்தில் ஒரு புதிய நம்பிக்கையை விதைத்திருக்கிறேன். இனி உன் கண்ணீரே உன் அடையாளம் அல்ல, என் கிருபையே உன் வாழ்க்கையின் அடையாளமாக இருக்கும். என் வார்த்தை சொல்கிறது, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார். சங்கீதம் 55:22. என் பிள்ளையே, உன் பாரங்களை இனி தனியாகச் சுமக்காதே. உன் பயம், உன் வேதனை, உன் ஏமாற்றம், உன் கண்ணீர் அனைத்தையும் என் கைகளில் ஒப்படை. நீ விடும் இடத்தில் என் சமாதானம் உன் இதயத்தை நிரப்பும். நீ பலவீனமாக இருக்கும் இடத்தில் என் வல்லமை வெளிப்படும். நீ இழந்ததை நினைத்து அழுதாய். கிடைக்காத பதில்களுக்காக காத்திருந்தாய். மனிதர்களின் வார்த்தைகளால் உன் மனம் உடைந்தது. ஆனால் இன்று நான் உனக்கு ஒரு புதிய எதிர்காலத்தை திறக்கிறேன். மூடிய கதவுகளைத் திறப்பேன். இருளாகத் தோன்றிய பாதையில் வெளிச்சம் தருவேன். என் அன்பான பிள்ளையே, உன் கண்ணீர் ஒரு முடிவு அல்ல, அது ஒரு புதிய தொடக்கத்தின் விதை. என்னை நம்பி நீ சிந்திய ஒவ்வொரு கண்ணீருக்கும் நான் என் நேரத்தில் பதில் அளிப்பேன். உன் வாழ்க்கையில் நான் செய்யப் போகும் காரியத்தை பார்த்து, இது ஆண்டவர் செய்த அற்புதம் என்று நீ மகிழ்ச்சியோடு சாட்சி சொல்லுவாய். இனி ஒவ்வொரு காலையிலும் நம்பிக்கையோடு எழுந்திரு. உன் உதடுகளில் துதி இருக்கட்டும். உன் இதயத்தில் விசுவாசம் நிலைத்திருக்கட்டும். நான் உன் முன்பாக நடக்கிறேன். உன் பின்னால் உன்னை பாதுகாக்கிறேன். என் கரம் எப்போதும் உன் மேல் இருக்கிறது. என் அன்பான பிள்ளையே, இன்று உன் அழுத நாட்கள் முடிவை அடைகின்றன. என் சமாதானம் உன் இதயத்தை நிரப்பட்டும். என் மகிழ்ச்சி உன் வாழ்க்கையை நிரப்பட்டும். நீ இழந்த நம்பிக்கையை நான் மீட்டுத் தருகிறேன். உன்னை ஒருபோதும் வெட்கப்பட விடமாட்டேன். அமைதியாக இரு. என்னை முழு இருதயத்தோடு நம்பு. மிக விரைவில் உன் உதடுகளில் இந்தச் சாட்சி இருக்கும், ஆண்டவர் என் கண்ணீரை மகிழ்ச்சியாக மாற்றினார். நான் உன்னோடு இருக்கிறேன். இன்று, நாளை